வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய 3 கோரிக்கைகளில் 2ஐ மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக் கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இப்போ நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047க்குள்ள கிட்டத்தட்ட 50% மேலே நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்போ நிறைய கோரிக்கை வச்சிங்க. அந்த கோரிக்கை முழுவதுமே எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகிட்ட பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும் வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற்குடையினை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மைப் பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவணே இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.